உலகத்தோட தலை சிறந்த காதல் கதையை கேட்டிருக்கீங்களா? ஒரு மனுஷன் தன்னோட காதலிக்காக ஒரு மலையையே உடைச்சாருன்னு சொன்னா ரொம்பவே ஆச்சரியமா இருக்குல்ல. 22 வருஷம் எந்த இயந்திரமும் இல்லாம வெறும் உளி சுத்தியலை மட்டும் வச்சு உடைச்சதுனால இன்னைக்கு ஒரு ஊருக்கே பல வசதிகள் வந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த காதல் தான். பீகார் மாநிலத்துல கேக்லூர் அப்படிங்கிற பகுதியில தான் இந்த மலைப்பகுதி இருக்கு. இந்த பகுதியில தான் நம்ம நாயகன் தசரத் மாஞ்சி வசிக்கிறாரு. அந்த பகுதிக்கு எந்த அடிப்படை வசதிகளும் அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிடாது. காரணம், அங்க உள்ள மக்கள் பொது வழிக்கு போகவே அந்த மலையை சுத்தி கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் கடந்து போகணும். இதனால பள்ளி குழந்தைகள், அவசர மருத்துவம் பார்க்க போற மக்கள் எல்லாரும் வேதனை அடைகிறாங்க. நம்ம நாயகன் தசரத் மாஞ்சி அதே பகுதியில பகுனி தேவி அப்படிங்கிற பொண்ண ஜாதி வேறுபாடு, ஏழ்மை வித்தியாசம் இது எல்லாத்தையும் கடந்து பல போராட்டத்துக்கு பிறகு காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஒரு நாள் பகுனி தேவி தன்னோட கணவனுக்காக மதிய நேரத்துல உணவு கொண்டுகிட்டு கற்கள், பள்ளங்கள், கடுமையான முள்காடு எல்லாத்தையும் கடந்து வராங்க. வர்ற வழியில ஒரு சம்பவம் நடக்குது. பகுனி தேவி கால் வலிக்கு ஒரு பள்ளத்துல விழுகிறாங்க. அவங்களுக்கு கடுமையான காயம் ஏற்படுது. தசரத் மாஞ்சி அவரோட 2 கைகளாலையும் பகுனி தேவியை தூக்கிக்கிட்டு அந்த பெரிய மலையில மருத்துவமனையை நோக்கி ஓடுறாரு. ஓர வழியிலேயே தன்னோட கையிலேயே அவரோட மனைவி உயிரிழக்கிறாங்க. தனக்கு இருந்த ஒரே ஆறுதல் அவங்க மனைவி தான். அவங்களே போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாத துயரத்துக்கு போயிட்டாரு. அன்னைக்கு ஒரு முடிவெடுத்து ஒரு சுத்தியல், ஒரு உளியால அந்த மலையை உடைக்க ஆரம்பிக்கிறாரு. வெயில், மழை, தூக்கம் இது எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு மனசுல காதலையும் நம்பிக்கையை மட்டும் வச்சு உடைக்க ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட 22 வருஷம் கையில பல காயத்தோட அந்த மலையை உடைச்சி ஒரு பாதையை உருவாக்குறாரு. இன்னைக்கு அந்த கிராமம் அத்தியாவசிய தேவைகளுக்கு சிரமப்படாம அந்த பாதையில தான் கடந்து போறாங்க. தசரத் மாஞ்சி மனசுல உறுதியை கொடுத்து அந்த மலையையே நொறுக்க வச்சது அவர் மனைவி மேல வச்ச புனிதமான காதல் தான்.